ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மணாலி ட்ரிப் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம டே 1 கவர் பண்ணியிருந்தோம். டே 1ல் நம்ம வந்து மால் ஸ்ட்ரீட்டு, புத்தர் கோயில், தென் வந்து பார்க்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 9 o'clock போல் மணாலிலேருந்து குல்லுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஏன் அப்படின்னா அங்கே தான் பேராகிளைடிங் பண்ணுறதுக்கான நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் பேராகிளைடிங் பண்ணுற ஏதாவது ஒரு பர்சன்கிட்டே நீங்கள் பார்கெயின் பண்ணணும். பார்கெயின் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு வண்டி மூலயமா வந்து நியர்பைலேயே இருக்க ஏதாவது ஒரு ஹில்ஸில் ஒரு 30 minutes ட்ராவல் பண்ணணும். 30 minutes ட்ராவல் பண்ணி அதோட ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கேருந்து பேராகிளைடிங் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு இடத்துல வந்து லேண்டிங் பண்ணுறாங்க. இப்போ ஜீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 members பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஹில்ஸ் ஏறிட்டுருக்கோம். அங்கேருந்து நாங்கள் பேராகிளைடிங் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்க அந்த மலையிலேருந்து தான் நாங்கள் பேராகிளைடிங் பண்ணி இந்த ஒரு இடத்துக்கு லேண்ட் ஆனது. பேராகிளைடிங் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மொபைலெலாம் ரெக்கார்ட் எடுக்க முடியாது. அவங்களே ஒரு கேமரா கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம ஸ்டிக் வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். பட் ஆனால் பேராகிளைடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வாங்கினாங்க, ஒரு சில பேர் வாங்கலை. ஸோ நாங்களுமே அதை வாங்கலை. பேராகிளைடிங் எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்றது நான் உங்களுக்கு சொல்லலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட்டுக்கு வந்து 3000 சம்திங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவே சீசன் டைமில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டினா மேபி அந்த ப்ரைஸ் டிஃபர் ஆகலாம். அங்கே நிறைய பேர் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க. ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 1000 rupees வரைக்குமே பார்கெயின் பண்ணி குறைக்கிறாங்க. மேபி இன்னும் பேசினா அதுக்குள்ளேயும் குறைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு. அவங்க வந்து கேட்டாங்க ஏதாவது டேர்ன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க. எங்களுக்கு நார்மலாக பேராகிளைடிங் பண்ணுறதே வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் எதுவும் டேர்ன்லாம் பண்ண தேவையில்ல. அந்த டேர்ன் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகுன்றதை பேராகிளைடிங் பண்ணும்போதே சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ட்டு நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒன்ஸ் இது நீங்கள் இந்த வீடியோலாம் வாங்கிட்டீங்க, இல்லை உங்கள் பேட்ச் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அவங்க அதே ஜீப்லேயோ இல்லை வேறு ஒரு ஜீப்லேயோ அங்கேருந்து உங்களை வந்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிங்கள்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல, அங்கே எடுத்துகிட்டு வந்து உங்களை விட்டுருவாங்க. ஸோ பேராகிளைடிங் முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 kilometersலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பாட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க, கவுண்டர் மாதிரி வச்சுட்டு அங்கே ரிவர் ராஃப்டிங் அப்படின்ற மாதிரி போர்ட் போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு கவுண்டர்லேயும் ரேட் எவ்வளோ அப்படின்றது கேட்கலாம். எல்லாருமே மோஸ்ட்லி வந்து சேம் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் யார் பார்கெயின் பண்ணுறாங்களோ, பார்கெயின் பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சோ அவங்ககிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர் ஹெட்டுக்கு 2000ன்ற மாதிரி அவங்க ரேட் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு 700 அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு ரிவர் ராஃப்டிங் பண்ணோம். ஒரு ரெட்டுக்கு 700. ரிவர் ராஃப்டிங்குமே நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப சில்லுன்னு வாட்டர். ஸோ அதில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். நிறையா டீம் அது இல்லை. நீங்கள் மேபி அது டீமாக போனீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணி பேசலாம் அந்த ஒரு பர்டிகுலர் போர்ட்டில். ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்லுலே இருக்க ஸ்ரீ மகாதேவி டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக இதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மதியத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் ரிவர் ராஃப்டிங் பண்ண இடத்துலேயே வந்து லஞ்சை முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் இந்த டெம்பிளுக்கு வந்துவிட்டோம். இந்த டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப பெரிய டெம்பிள். ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப அப்படியே வந்து ஒரு பாறைக்கு நடுவில் இடுக்குலலாம் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அந்த தேவியோட சிலையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குகைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இப்போது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழியெலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது. அப்படியே இது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாறைங்க கூட எல்லாம் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் பீரியடில் வேறு டைம் பீரியடில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்குது இந்த கோயில் பார்க்கவே. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்
இப்போ நாங்கள் குனிஞ்சு தான் வரோம். இது பாறைக்கு நடுவில் அப்படியே ஒரு வழி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த மகாதேவியோட சிலை இருக்குது. நாங்கள் சாமியை பார்த்துட்டு அடுத்து மேலே நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் விசிட் பண்ணுவோம். இங்கே இருக்க சாமி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60% கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கடவுள்கள் உருவத்திலே தான் இருக்குது. எனக்கு என்னமோ காளியை பார்க்குற மாதிரி, சரஸ்வதி, லக்ஷ்மி, சிவன் இந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது பார்த்திங்கன்னா சீலிங் ஃபுல்லாக வந்து வுட்லேயே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3rd ஃப்ளோர். நான் சொல்லியிருந்தேன்ல பேட்சாக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு இடம் வந்து ரீசண்டாக இதை டெவலப் பண்ணியிருக்காங்க போல். இதுக்கு ஈக்குவலாகவே 3rd ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேசஸ் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 1 hour டைம் இருக்குது, இதுக்கு மேலே ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக இங்கே நீங்கள் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கோயிலேருந்து கிளம்பி அடுத்ததாக நாங்கள் போன ஸ்பாட் தான் பார்த்திங்கன்னா நேச்சர் பார்க் பாபிலி அப்படின்ற ஒரு நேச்சர் பார்க். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இது பார்க்கு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப வெல் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமான ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்கிற நிறைய செடிகளோட ஃப்ளவர்ஸ்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கு அது ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு. அடுத்ததாக இங்கே இருக்க உருவ பொம்மைகள்லாம் பார்த்திங்கன்னா வனவிலங்குகளோட உருவ பொம்மைகள், அப்புறம் வந்து இந்த மணலில் இருக்க மக்களோட உருவ பொம்மைகள், அவங்க பாரம்பரிய உடையெல்லாம் போட்டுட்ருக்க மாதிரி அந்த மாதிரி பொம்மைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலை, அந்த மலைக்கு நடுவில் இருக்க மாதிரி ஒரு வியூ. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கை ஒட்டி தான் இந்த ரிவரும் போயிட்டுருக்கு. அப்படியே ரிவரை பார்த்தா மாதிரி கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு பக்கத்துலேயே ஸ்நாக்ஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக அந்த டேவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பிளேஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு. அந்த ஃபஸ்ட் நாள் தங்கியிருந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு இல்லை. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் போனதுனால எங்களுக்கு 3 நாள் கண்டினியூஸாக ஒரு இடத்துல தங்க முடியல. அதனால் நாங்கள் போன ட்ராவல் பார்ட்னர் வந்து ஃபஸ்ட் நாள் மட்டும் அது மீதி நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவும் நியர்பையில் தான், நல்லாவே இருந்துச்சு. இந்த இடத்த பாருங்களேன், கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மரத்தாலேயே இருக்க இந்த ரூம்லலாம் தங்கினதே கிடையாது. இது அப்படியே அழகாக ஒரு வீடு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வுட்டில் தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த ஃபாரின் கண்ட்ரியில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கான்க்ரீட் வீட்டிலலாம் தங்க மாட்டாங்க, இந்த மாதிரி மர வீட்டில் தானே இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு, வித்தியாசமாகவே இருந்துச்சு. அவங்களோட டெக்கரேஷன்லாம் பண்ணி நல்லாவே வச்சுருந்தாங்க. இந்த ஹோட்டலோட டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இது டே 3யோட மார்னிங். இது நான் இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பிளேஸை சுற்றி இந்த ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து ஆப்பிள் மரம். இது சீசன் டைமில் பார்த்திங்கன்னா இந்த மலையே வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். இந்த ஹோட்டலுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அப்போ பார்த்துங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வியூ. ஆனால் அந்த டைமில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு செட்டும் ஆகாது. பட் ஆனால் திங்க் பண்ணி பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா க்ரீனுமே ஒயிட்டாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கான காஸ்டியூம்ஸ் நம்ம வாங்கணும். தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகணும். கண்டிப்பாக கேபும் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் சார்ஜ் ஆகும். நம்ம எதுவும் ஆக்டிவிட்டி பண்ணல, ஸ்னோவில் மட்டும் போயிட்டு வாக் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான
சார்ஜஸும் இருக்காது. பட் ஆனால் எதாவது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சார்ஜஸ் வரும். நாங்கள் டே 3 வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்னோ இருக்க ஏரியாவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஏர் பலூன்ஸ்லாம் பறக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஏர் பலூனில் போகல, அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த ஜிப்லைனு, ரிவர் கிராசிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யாக் ரைடு, அப்புறம் வந்து ஸ்னோவில் வந்து ஒரு சிலது இந்த மாதிரி தான் நாங்கள் போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் நீங்கள் இதுக்கான காஸ்டியூம் வாங்குகிற இடத்துலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க செப்ரேட்டாக இந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்படின்ட்டு. ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் 3 ஆக்டிவிட்டீஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸு அப்படின்ற மாதிரி ஆகிட்டுருக்கும். அங்கேயுமே பார்கெயினுன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணிவிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிவர் கிராசிங் ஜிப்லைன் தான் போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸ்க்கான மொத்த சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு 3000 சம்திங் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. நாம் பார்கெயின் பண்ணி லாஸ்ட்டாக ஃபைனல் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 2000 ருபீஸ், ஒரு 4000 இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கான சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி ஃபைனல் பண்ணியிருந்தோம். இதில் ஜிப்லைன் நம்ம முடிச்சுட்டு தென் வந்து அடுத்தது இந்த டனலை தாண்டி ஸ்னோ ஏரியாஸ் இந்த மாதிரிலாம் போக போகிறோம். இப்போ நம்ம அட்டல் டனலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இருக்குது. இந்த டனல் வந்து மணாலி அப்புறம் வந்து கெய்லான் அப்படின்ற ஒரு 2 பிளேசஸ் வந்து கனெக்ட் பண்ணுது. நாம் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா ரொக்தான் பாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து இந்த டூரிஸ்ட்லாம் வந்து ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் லைஃப்பில் இவ்வளோ பெரிய டனல் நான் போனதே இல்லை. ஆக்சுவலாக நான் டனலில் ரொம்ப பெரிய டனல்லாம் நான் போனதே கிடையாது. இது எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இவ்வளோ 9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு இவங்க எப்படி இந்த மலையை குடஞ்சி இந்த வழியை உருவாக்குனாங்கன்றதெல்லாம் நினைக்கவே முடியல. தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக அந்த டனல் ஃபுல்லாக லைட்டு, இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த செக்யூரிட்டி பிளேசஸ் எல்லாமே இந்த ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வார்னிங் சிக்னல்ஸ், எவ்வளோ கிலோமீட்டர்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த யாருமே இந்த ஓவர்டேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே எடுக்கலை. எல்லாருமே வந்து அந்த ஜென்டிலாக அந்த ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி அழகாக ட்ராவல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஒரு வழியாக அந்த டனலை தாண்டி நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்னோ எல்லாமே ரொம்ப கட்டியாக அந்த ரோடு ஓரத்துலேயே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நாங்கள் வந்துவிட்டோம். சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேலே போக போக நல்லா சில்னஸ் வந்து ஃபீல் பண்ண பிடிச்சிது. ஒரு சில பிளேசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோ அந்த படியாமலே இருந்துச்சு. ஏன்னா இந்த படியாமல் இருக்க எல்லா இடத்துலையுமே ஒரு பர்டிகுலர் சீசன் டைமில் ஸ்னோ இருந்திருக்கும். இப்போ வந்து சீசன் அந்த ஸ்னோ சீசன் இல்லை அப்படின்றதுனால இந்த இடம்லாம் வந்து ஸ்னோ இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப நல்லா டாப்புக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மலை ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் மணாலி வரைக்குமே சீசன் டைம்லலாம் ஸ்னோ இருந்திருக்கும்.
ஃபைனலாக நாங்கள் ரொக்தான் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்துவிட்டோம். இங்கே வந்து மணாலியிலேருந்து வந்த எல்லா டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்து ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. இந்த பிளேசஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பப்ளிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லை, நிறையா பைக் ரைடர்ஸுமே இங்கே வந்து பைக்லேயே வந்திருக்காங்க. நாங்களே வந்து தமிழ் பீப்புள்ஸ்லாம் இங்கே மீட் பண்ணோம். ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் பார்த்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அங்கே இருக்க பனியெல்லாம் கையால் தொட்டு எடுத்து அந்த பால் மாதிரி செஞ்சு விளாடிட்டு ரிட்டன் வரும்போது அங்கேயே வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப பெருசாக எங்களுக்கு சாப்பிட்ணுன்ற மாதிரி இல்லை. அதனால் அங்கே மோமோஸ் அண்டு இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அங்கே ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். லன்ச்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வந்தோம் இல்லையா அந்த டனல், அதே வழியாக திரும்ப மணாலிக்கே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட்டாக மணாலி நியர்பை வந்த உடனே இந்த யாக் ரைடு ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு. இதுவுமே அந்த பேக்கேஜில் வந்தது தான். லாஸ்ட்டாக அந்த யாக் ரைடு முடிச்சுட்டு நாங்கள் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கினோம்ல, அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு திரும்ப போயிட்டோம். இது 4th டே மார்னிங் மணாலியில் வந்து லாஸ்ட் டே. அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4 o'clock தான் நம்ம வந்து மணாலியில் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ லாஸ்ட் டே எந்த ஒரு பிளானும் இல்லை, அழகாக செக் அவுட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த மால் ஸ்ட்ரீட் போயிட்டு ரிமைனிங் ஏதாவது ஷாப்பிங் பண்ண வேண்டிய இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். அப்படியே அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே அங்கேயே ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் நாள் வாக் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானு. நாங்கள் செகண்டாக ஸ்டே பண்ண அந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து செக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு செக் அவுட் பண்ண வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கேப் பர்சன் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் கேபில் ஏறிட்டு மால் ஸ்ட்ரீட் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எனக்கு இந்த 4 days மணாலியில் ஸ்டே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு மெமரி. ஏன்னா நம்மளாம் வந்து இந்த ஸ்னோ பிளேசஸ்க்கெலாம் நம்ம இப்போ வருவோமா அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய வருவோன்றதில் ரொம்ப பெரிய விஷயம். அங்கே வந்து நம்ம அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பீப்புள்ஸ் கூட இருந்து அந்த ஒரு ஊரில் புது ஊரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நம்ம எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் இருந்து நம்ம இவ்வளோ தூரம் வர்றதெல்லாம் லைஃப்பில் ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நடக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த 4 days மெமரிஸோடு திரும்ப நாங்கள் வந்து டெல்லிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பஸ்ஸில் டெல்லி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து சென்னைக்கு போயிடுவோம். சென்னையிலேருந்து தென் எங்கள் நேட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தான் பிளான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு vlog வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.